ஹாய் விவஸ், டுடே நம்ம பார்க்க போகிறது ஒகேனக்கல். சென்னையிலேருந்து போகணுன்னா 2 வழி இருக்குது. சென்னை டு வேலூர், வேலூர் டு பென்னாகரம். அடுத்த வேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு தருமபுரி, தருமபுரி டு பென்னாகரம். இந்த 2 வழியாகவும் நம்ம போகலாம். எக்ஸாக்டாக 7 ஹவர்ஸ் வரும் நமக்கு. டைரெக்டாக நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் இருக்குது. கோயம்பேடு டு பென்னாகரம், கோயம்பேடு டு தருமபுரி டைரெக்ட் டிரான்ஸ்போர்ட் நம்மளுக்கு இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் பென்னாகரம் ரீச் ஆகிட்டிங்கன்னா, பென்னாகரத்துலேருந்து நம்மளுக்கு லோக்கல் டிரான்ஸ்போர்ட் வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அங்கேருந்து ஒரு 15 ருபீஸ் சார்ஜபிள் இருக்குது. பென்னாகரம் டு ஒகேனக்கல். டிரான்ஸ்போர்ட்டில் நான் போயிருந்தேன். கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போயிருந்தேன். டிரைவர் வந்து கான்டாக்ட் கொடுத்து கனெக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த லோக்கல் கைடன்ஸ் சொல்லி அந்த பிக்கப் பண்ணியிருந்தாங்க. ஜஸ்ட் வாக் அப் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். ஃப்ரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம வந்து அந்த ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ் போகிற அந்த வே வந்து வாக்கிங் அப். நீங்கள் இண்டிவிஜுவலாக போகிறீங்க, இல்லை ஃபேமிலியோடு போகிறீங்கன்னா ஒரு 10 நம்பர்ஸ் இல்லை 7 நம்பர்ஸ் நீங்கள் போகிறீங்கன்னா, நீங்கள் வந்து அவர்கிட்டே வந்து நீங்கள் வந்து நெகோஷியேட் பண்ணலாம். பர் ஹெட்டுக்கு 100 to 150 ருபீஸ் அந்தமாரி ரேஞ்சில் வந்து நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துக்கு எப்படி ஒகேனக்கல் பேர் வந்துச்சுன்னா, நம்ம வந்து கர்நாடகாவில் தலைக்காவிரிலேருந்து காவிரி ஆறு வந்து இந்த தண்ணி வந்து ஒகேனக்கல் வழியாக வந்து 100 ஃபீட் கீழே வந்து வாட்டர் வந்து விழுந்து பாறையில் மோதி அது வந்து புகையாக வரதுனால வந்து ஒகேனக்கல்ன்ற அந்த பேர் வந்து.
சம் டிரைவர் வந்து மிஸ்யூஸும் பண்ணுறாங்க. நமக்கு அந்த ஏரியா பற்றி ஒகேனக்கல் பற்றி தெரியும்னா அதுக்கேற்ற மாதிரி அப்ரோச் பண்ணுறாங்க. இல்லை தெரியாதவங்க யாருனா போகிறாங்க, இல்லை நார்த் இந்தியாவிலேருந்து வராங்க, இல்லை யாருன்னு சிம்பிளாக எதுவுமே தெரியல அவங்களுக்கு அப்படின்னா அவங்கள்ட்ட எக்ஸ்ட்ராவே சார்ஜஸ் பண்ணுறாங்க. இப்போது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ் அவங்க எக்ஸ்ட்ரா கேட்குறது, அதுவே அது எப்படி அலோவ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போது ஒரு 4 பேர் அந்த போட்டில் வந்து போகணுன்னா 4 பேர் தான் போக முடியும். அதுக்கப்புறம் அதிகமாக அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் 4 பேர் போகிறதுக்கு 1000 ருபீஸ் கொடுக்கணும். எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வந்தாங்கன்னா நீங்கள் 2 போட்டு எடுத்துக்கணும்னு அவங்க வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. அதுக்கும் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து சார்ஜபிள் பண்ணுவாங்க. இதுக்கு நம்ம வந்து அங்கே போனீங்கன்னா நம்ம வந்து நீங்கள் போய்ட்டு டிக்கெட் கவுண்டரில் போய்ட்டு கேட்டிங்கன்னா அவங்களும் எந்த டீட்டெயில்ஸ்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட்டு 750 ருபீஸ் வந்து ஃபேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து போய்ட்டு போட்டிங் போகிறதுக்கு அங்கே ரெடியாக இருக்கும். நீங்கள் அங்கே அந்த பரிசல் வந்து எல்லாமே ரெடியாக இருக்கும். லைஃப் ஜாக்கெட் போய்ட்டு நீங்கள் வந்து அந்த பரிசலில் போய்ட்டு உங்களுக்கு அந்த டிரைவர் வந்து உங்களை வந்து அந்த பரிசலில் வந்து கைட் பண்ணுவாங்க. அடுத்தது என்னென்னா, நீங்கள் போட் ரைட் போகிறீங்கன்னா தயவுசெய்து வந்து குழந்தைங்களோட நீங்கள் போயிருந்தீங்கன்னா தயவுசெய்து குழந்தைங்களோட போகாதீங்க. வயசானவங்க யாருன்னா உங்கள் கூட வந்திருந்தாங்கன்னா தயவுசெய்து போட் ரைட் பண்ணாதீங்க. ஏன்னா அங்கே சேஃப்டி கிடையாது. அவங்க லைஃப் ஜாக்கெட்டுன்றதே வந்து ஒரு அது என்ன சொல்கிறது, ஒரு இது பார்க்குறவங்களுக்கு ஒரு கண் துடைப்பு போலன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு தான் அந்த லைஃப் ஜாக்கெட்டுன்ட்டு, மற்றபடி எந்த ஒரு சேஃப்டி மெஷர்ஸும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லும் அங்கே ஃபுல்லாகவே வந்து பாறையாக தான் இருக்கும். ஃபுல்லாக டெப்த்து பார்த்திங்கன்னா ஒரு 50 அடி கீழே ஆழம் இருக்கும். அதுக்கு மேலே வாட்டர் ஃபால்ஸ் வந்து அதுக்கு மேலே வந்து 50 அடி வந்து வாட்டர் ஃபால்ஸ் மேலே வந்து விழும். அந்த இடத்துல வந்து நம்ம வந்து சில்ட்ரனை கூப்பிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப அன்சேஃப்டி. அந்த வயசானவங்க கூப்பிட்டு போகிறது அன்சேஃப்டி. ஜஸ்ட் நீங்கள் மட்டும் நீங்கள் தயவுசெய்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு போட் ரைட் பண்ணாதீங்க. அங்கே மோஸ்ட்லி அங்கே யங்கஸ்டர் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் பண்ணிட்டு தான் வராங்க. ட்ரிங்க் பண்ணாத பாட்டில் கூட அதை எடுக்கிறது கிடையாது, அப்படியே போட்டுட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க வரவங்களுக்கு அன்சேஃப்டியாக இருக்குன்ற ஒரு திங்ஸ் கூட அங்கே இல்லை. ஸோ அது போல் நம்ம நடந்துக்க வேண்டாம். நீங்கள் ட்ரிங்க் பண்ணுறீங்கன்னா அந்த ட்ரிங்க் பண்ண பாட்டில் நீங்களே எடுத்துகிட்டு போயிடுங்க. அது தேவையான இடத்துல போய்ட்டு டிஸ்போசல் பண்ணிவிடுங்க. அடுத்தது ட்ரிங்க் பண்ணிவிட்டு தயவுசெய்து ஸ்விம்மிங் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியாதவங்க தயவுசெய்து வந்து என்ன சொல்கிறது, டிரைவரோட கைடு இல்லாமல் எந்த இடத்துலையும் நீங்கள் வந்து ஸ்விம்மிங் பண்ணாதீங்க. ஏன்னா அங்கே உங்களுக்கு எங்கே ஆழம் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்டு ஃபுல்லாக வந்து உங்களை சுற்றி மலையும் வாட்டர் ஃபால்ஸ் தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அந்த வாட்டர் ஃபால்ஸில் அந்த டிரைவர் வந்து அந்த போட்டிங் போகும்போது உங்களுக்கு ஒரு இடத்துக்கு வாட்டர் ஃபால்ஸில் போயிட்டே இருக்கும்போது உங்களை இடத்துல ஐலாண்டு கூட்டிகிட்டு போகிறோம். அந்த ஐலாண்ட் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மணல் திட்டாகவே இருக்கும். அந்த சைடு பார்த்திங்கன்னா கர்நாடகாவோட பார்டர் இருக்கும். ட்ரிப்புக்கு வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க. அவங்க கூட போய்ட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா என்னோடய ஃபேர் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஃபுல் என்ஜாய்மெண்ட்டுங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து நல்ல ஒரு ப்ரைஸ் இன்னொரு ப்ரைஸ் நம்ம வந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.